ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 10 காமன் இங்கிலீஷ் மிஸ்டேக்ஸும் அதோட கரெக்ட் சென்டென்சஸையும் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பேசும்போது பல பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. அதனால கரெக்ட் இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு இந்த வீடியோலேருந்து கற்றுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வந்து மை செல்ஃப் பிரியா. இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாருமே இதை தப்புட்ருப்போம், கரெக்டா? பட் இது எப்படி சொல்லக்கூடாது. இதை எப்படி சொல்லலாம்னா மை நேம் இஸ் பிரியா. என்னோட பேரு வந்து பிரியா அப்படின்றத ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? நம்ம இப்போ செகண்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். இது ரொம்ப காமனான மிஸ்டேக். ஐ டிட் அ மிஸ்டேக். பார்க்குறப்ப இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியல, ஆனால் இது தப்பு. ஏன் தெரியுமா? இங்கிலீஷில் மேடுன்ற வார்த்தையை எப்பயுமே மிஸ்டேக் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஐ மேட் அ மிஸ்டேக் தான் கரெக்டானது. தேர்ட் சென்டென்ஸ், ஷீ டோன்ட் லைக் காஃபி. அவளுக்கு காஃபி பிடிக்காது. இதை தானே இப்படி சொல்லியிருக்காங்க. இதை டோன்ட் யூஸ் பண்ணி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா டசன்ட். எப்பவுமே ஷீ ஹி இட் வரும்போது டசன்ட்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ஷீ டசன்ட் லைக் காஃபி தான் கரெக்டான சென்டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி காஃபி ஷாப் போறப்ப அவளுக்கு காஃபி பிடிக்காதுன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் சென்டென்ஸ், ஹீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. பார்க்கறது கரெக்டாக தானே இருக்கு, ஆனால் இதுவும் தப்பு. ஏன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி ஹீ ஷீ இட் இருந்தா வேர்ப் கூட எப்பயுமே எஸ் ஆட் பண்ணணும். இங்கே எது வேர்பு? கோ. ஸோ இது கூட எஸ் ஆட் பண்ணும்போது இப்படி எழுதுவாங்க, தப்பு, கோஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி கரெக்ட்னு பார்க்கலாமா? ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இந்த இடத்துல நான் அழிச்சிடறேன். இப்போ தெரியுதா கிளியரா? He goes to school every day தான் கரெக்டான ஆன்சர். சென்டென்ஸ் நம்பர் 5, I am having 2 brothers. எனக்கு 2 brothers இருக்காங்க. கரெக்டா இருக்கா? பட் என்ன தப்புனா யோசிங்க, இது கரெக்ட் இல்லை. எனக்கு 2 brothers இருக்காங்கன்றதான் கரெக்ட். எழுதும்போது I am having 2 brothersனு எழுதுவாங்க. I have 2 brothers. எனக்கு 2 brothers இருக்காங்க. ஹேவிங்னா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம் தான். ஆனா ஹேவிங்ன்றதுக்கு இங்க இது வரும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சென்டென்ஸ் நம்பர் 6, டிஸ்கஸ் அபவுட் தி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்ல வராங்களா? ஆனா இங்க ஒரு பெரிய தப்பு இருக்கு. என்ன தெரியுமா? டிஸ்கஸ்னா என்ன? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா என்னது? அதை பத்தி கலந்து எடுத்து இது ஒரு கன்க்ளூஷன் வாங்கன்னு வச்சுக்கலாமா? ஆனா அது எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்? ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே இங்க மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்க மாதிரி இருக்கா? ஸோ இங்க அபவுட் வராது. ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் டிஸ்கஸ் த ப்ராப்ளம். ரிட்டர்ன் பேக் த புக். மறுபடியும் அந்த புக்கு கொடு. கரெக்டாக தானே இருக்கு. நம்ம எல்லாருமே லைப்ரரியில் எங்கேயா போனால் அந்த புக்கை மறுபடியும் கொடுத்துறதுக்கு ரிட்டர்ன் பேக் த புக் சொல்லுவோம். நம்மள அறியாமலே 2 சேம் மீனிங் கொடுக்குற வேர்ட்ஸை அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணலாமா சொல்லு? இல்ல. ஸோ இது தப்பு. இது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, அந்த புக்கை மறுபடியும் என்கிட்ட கொடு. கரெக்டா வரல. ஸோ இது கரெக்டானது என்னது? ரிட்டர்ன் த புக். அந்த புக்கை என்கிட்ட கொடு, அவ்வளவுதான். மறுபடியும் பின்னாடி கொடுன்னு எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? சென்டென்ஸ் நம்பர் 8, ஐ ஆம் நோயிங் த ஆன்சர். இது காமனா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லாருமே மேக் பண்ற தப்பு. நோயிங்ன்ற வார்த்தையே இங்க வருமா? கரெக்டா தானே இருக்கு. பட் இது தப்பு. ஏன்னா நோன்ற வேர்ப் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்பயுமே வராது. இங்க கூட நோ எப்பயுமே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ நோ த ஆன்சர். ஓகேவா? இங்க தப்பா இருக்க மாதிரி இருக்கா? ஓகேவா? சென்டென்ஸ் நம்பர் 9, ஷீ இஸ் சீனியர் தென் மீ. அவ என்னோட சீனியர். கரெக்டா இருக்க பாக்குறப்ப? இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி தப்பு தான். ஏன்னா சீனியர் வேர்ட் கூட யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே சீனியர்ன்ற வேர்ட் யூஸ் பண்றப்ப டூ பக்கத்துல வரணும். அவன் என்னை விட சீனியர். ஷீ இஸ் சீனியர் டு மீ. அவன் என்னை விட சீனியர். ஓகேவா? ஐ டிடன்ட் வென்ட் தேர். இது நம்ம ரொம்ப காமனா கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? நான் அங்க போலன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி தடுமாறி ஐ டிடன்ட் வென்ட் தேர்னு சொல்றோம். பட் இது தப்பு. டிடன்ட் அப்புறம் எப்பயுமே வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஐ டென்ட் கோ தேர் தான் வரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோலையும் இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை கொண்டு வரேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நிறைய பேர் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.